ஆன்மா என்றால் என்ன என்பது பற்றி பல குழப்பங்கள் உள்ளன. இந்திய மரபில் ஆன்மாவை சுயம் அல்லது அறிவு என்று அழைக்கிறோம். இது உருவமற்றது, நித்தியமானது. வேதங்களின்படி ஆன்மா அழியாதது, முடிவில்லாதது, கண்ணுக்கு புலப்படாதது, எல்லாம் அறிந்தது, தூய்மையானது. அது உடல் அல்ல, மனம் அல்ல, புலன்கள் அல்ல, அகந்தை அல்ல. அது இதுவும் அல்ல, அதுவும் அல்ல என்று விவரிக்கப்படுகிறது. உடலுக்குள் அது ஒரு சுடர் போல தெரியும், ஆனால் உண்மையில் அதற்கு உருவமில்லை. அது மிக பெரியதையும் விட பெரியது, மிக சிறியதையும் விட சிறியது. ஆன்மாவை வேதங்கள் படிப்பதாலோ, ஆசிரியர் மூலமாகவோ, வேள்விகளாலோ, புத்தி சாதுரியத்தினாலோ அறிய முடியாது. அது வெளிப்புற வழிகளில் கிடைப்பதில்லை. அதை உணர நீங்களே முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவையே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பலர் நினைக்கிறார்கள், ஆன்மா என்பது நமக்கு வெளியில் இருக்கும் ஒரு கடவுள் போன்றது என்று. ஆனால் உண்மையில் நீங்கள்தான் அந்த ஆன்மா. நீங்கள் எப்போதுமே ஆன்மாவாக இருக்கிறீர்கள். இந்த உடல், மனம், புலன்கள் என்பவை உங்கள் மீது போர்த்தப்பட்டிருக்கும் அட்டைகள். ஆனால் குணங்களால் ஏற்பட்ட மயக்கம் காரணமாக உங்கள் உண்மை நிலையை நீங்கள் அறிவதில்லை. விடுதலை என்றால் உங்கள் அறியாமையிலிருந்து விடுபடுவதுதான். அது ஒரு கனவிலிருந்து விழித்தெழுவது போன்றது, அல்லது நீங்கள் ஒரு நாடகத்தில் வேடம் போட்டு நடிப்பது போன்றது. உங்கள் வேடம்தான் நான் என்ற அகந்தை, உங்கள் உடைதான் உடல். பிறவி பிறவியாக நீங்கள் வேடங்களை மாற்றுகிறீர்கள். சில நேரம் ஆண், சில நேரம் பெண், சில நேரம் ஏழை, சில நேரம் பணக்காரன். இந்த பல வேடங்களில் மூழ்கி நீங்கள் உங்களை மறந்து போகிறீர்கள். நீங்கள் நித்திய ஆன்மா என்பதில் சந்தேகமே வேண்டாம். உங்கள் தூய்மையான நிலையில் உங்கள் உடலுக்குள் இருக்கும் கோவிலில் நீங்கள்தான் தெய்வம். நீங்கள் அதை முழுமையாக உணராவிட்டாலும் நீங்கள் அப்படியே வாழ முயற்சியுங்கள். நீங்கள் அழியாத உயிர் என்று நினைத்து உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தூய உணர்வோடு ஒன்றி வாழுங்கள். யோகா மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் இந்த உணர்வை பிரகாசமாக்குங்கள். ஒரு சிற்பி கல்லை செதுக்கி அழகான சிலை செய்வதைப் போல உங்களை நீங்களே அமைதியாகவும் அறிவாளியாகவும் நல்லவராகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை அறிய வெளி வேடங்களைப் பற்றிய பெருமையை விடுங்கள். பெயரிலும் உருவத்திலும் பெருமை கொள்வதை நிறுத்துங்கள். உலகத்தில் மூழ்காமல் உங்களுக்குள் நோக்குங்கள். இப்படி தொடர்ந்து முயன்றால் உங்களை சுற்றியுள்ள அழுக்குகள் உதிரும், ஆசைகள் அடங்கும். அப்போது நீங்கள் உங்கள் உண்மை நிலையில் விழிப்படைவீர்கள். அந்த நிலையில் உங்களைத் தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்களே எல்லாம் அறிந்த நித்தியமான உணர்வாக உணர்வீர்கள். உங்கள் ஆத்மா வேறு ஒன்றல்ல, அதுவே நீங்கள். உங்களுடைய மிக தூய்மையான நிலை. அந்த நிலையை அடைய ஒரு வழி, புலன்களை மனதிற்குள் இழுத்து மனதை ஆத்மாவில் செலுத்தி தியானம் செய்வது. இதைவிட பயனுள்ள மற்றொரு வழி, நீங்கள் உடலும் மனமும் அல்ல, உள்ளே இருக்கும் தூய உணர்வு என்று உறுதியாக வாழ்வது. இந்த எண்ணத்துடன் அன்றாட வாழ்க்கையில் நடந்தால் நீங்களே படிப்படியாக உயிர்ப்புள்ள உணர்வாக மாறிவிடுவீர்கள். இது வேத வேள்விகள், யோகா, பூஜை ஆகியவற்றை விடவும் சிறந்தது.